ட்ரேடர்ஸ் மைண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கிளென்மார்க் பார்மஸ்யூட்டிகல்ஸ் 2025க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய 2024 ஆனுவல் ரிப்போர்ட்டில் ஃபோர்த்கமிங் ஃபார்வர்ட் லுக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம சின்னமாக கிறிஸ்பாக நம்ம பார்த்துடலாம். இதில் நம்ம எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நம்ம பார்க்க போகிறதுல ரொம்ப கீ ஸ்ட்ராட்டஜியாக எதெல்லாம் கீ பாயிண்ட்டோ அதை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய கீ பாயிண்ட் இருக்கும். இருந்தாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம நான் கருதக்கூடியதா அதை மாத்திரம் நம்ம பார்ப்போம். இவங்க ஃபார்வர்ட் லுக்கிங் ஸ்ட்ராட்டஜி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை ஒரு வேர்ட் காயின் பண்ணிட்டாங்க. விஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட் காயின் பண்ணிட்டாங்க. அப் டு 2029 வரைக்குமான ஸ்ட்ராட்டஜி இதுக்குள்ள இருக்கு. அதுல என்னென்ன எலமெண்ட் சேர்க்கிறாங்கன்னா வேல்யூ செயின் அட்வான்ஸ்மெண்ட், இன்வெஸ்டிங் இனோவேஷன், ஷேர் ஹோல்டிங் வேல்யூ கிரியேஷன், இன்க்ரீசிங் ஃபுட் பிரிண்ட், ஆபரேஷனல் எக்ஸலன்ஸ் அண்ட் நர்ச்சரிங் சஸ்டைனபிலிட்டி. இதில் நர்ச்சரிங் சஸ்டைனபிலிட்டிங்கிறது என்விரான்மெண்டல் ஃபோக்கஸில் வருது. இதில் ரொம்ப கீயாக நம்ம பார்க்க வேண்டியது வேல்யூ செயின் அட்வான்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் இன்க்ரீசிங் ஃபுட் பிரிண்ட். இது ரெண்டும் முதல்ல எடுத்து பார்க்குறோம். அப்புறம் இனோவேஷன்ங்கிறது R&D, ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸுங்கிறது ப்ராக்ரஸில் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ல வேல்யூ செயின் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் இன்க்ரீசிங் ஃபுட் பிரிண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டை மாத்திரம் நம்ம பார்ப்போம். மிச்சதெல்லாம் ரொட்டீன் இதில் ப்ராசஸில் இருக்கும், பிஸ்னஸ் ப்ராசஸில் இருக்கும். அதில் அவங்க இது பண்ணுறாங்க, அவங்க ஃபைன் டியூன் பண்ணுறாங்கங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். இப்போ இந்த இடத்துல வேல்யூ செயின் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அண்ட் ப்ராடக்ட் கொலாபரேஷன்ஸ் உள்ள கொண்டு வராங்க. இது ஆல்ரெடி எடுத்திருந்திருக்கலாம், ப்ராக்ரஸ்லையும் இருக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போது டெர்மடாலஜி, ரெஸ்பிரேட்டரி, அதர் தெரப்பிஸ் அண்ட் ஆன்காலஜி இது 4த்துல மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றிலையும் ரெண்டு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுறாங்க. ஒரு கண்ட்ரி ஃபோக்கஸோ இல்லாட்டி ரீஜன் ஃபோக்கஸோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்க்குறோம்னா டெர்மடாலஜிஸில் ஃபைசரை இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க இந்தியா செக்மெண்ட்டுக்கு, இந்தியா ரீஜனுக்கு. காஸ்மோவை இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க யூரோப் அண்டு சவுத் ஆப்பிரிக்கா ரீஜனுக்கு. அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆஸ்ட்ராஜெனகாவை கொலம்பியாவுக்கும், கோவிக்ஸை பிரேசில் அண்டு மெக்சிகோவுக்கும் ரெஸ்பிரேட்டரிக்குள்ள இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. ஆன்காலஜியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க இந்தியா எமர்ஜிங் மார்க்கெட்ஸ், இந்தியா இதில் இந்த பேர் எனக்கு சரியா வரல, சரி அது ஏதோ இருக்கட்டும், அந்த இது பார்க்குறாங்க. இந்தியா இப்போதான் எமர்ஜிங் மார்க்கெட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பீஜேன் அப்படிங்கிறத இந்தியாவுக்கு தான் கொண்டு வராங்க. இதுவும் ஆன்காலஜிஸ்குள்ளே கொண்டு வராங்க. அதர் தெரப்பிஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு இந்தியாவில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கங்கிறத இந்த இடத்துல இருந்து நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ வேல்யூ செயின் கிரியேஷனில் ரெஸ்பிரேட்டரி டேக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2025க்கு 15 to 20 நியூ மார்க்கெட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதோட ரியலைசேஷன்லாம் பார்த்தோம்னா 12 to 8 monthsல இருந்து இது யூரோப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட் 12 to 8 monthsனாக்க இப்போ இந்த 2025-26 தான் வருது. யூரோப்பில் ரெஸ்பிரேட்டரி ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இவங்க எல்லாத்தையும் போட்டாங்க. இப்போ ஃபுட் பிரிண்ட்டுக்குள்ள வந்துருவோம். இன்க்ரீசிங் ஃபுட் பிரிண்ட்ல அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அதோட கிறிஸ்பா பார்த்தோம்னா 2024 ஃபினான்ஷியல் இயர்ஸ்ல 60% இருக்கிறத 2029ல 70% பிராண்டட் மெடிசின்ஸுக்கு இவங்க இன்க்ரீஸ் பண்றாங்க. 2029க்கு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10%க்கு மேல இவங்களுடைய இதுல இருந்து ஃபுட் பிரிண்ட்டை உள்ள கொண்டு வராங்கன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ 2029 வரைக்கும் growthக்கான பேத் ஒர்க்கை இவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அப்போ அதனால இது வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் ரெகுலர் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு இயருக்கும் ஆன லிமிட் ரேஞ்ச் நமக்கு கிடைக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அனாலிசிஸ்குள்ள போவோம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 1741 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1381ங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. ரிட்டர்ன் பார்த்தோம் 1 இயர் ரிட்டர்ன் பெருசா இல்லை, பாசிட்டிவா இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஆக்சுவலா நம்ம ஆனுவல் அனாலிசிஸ்ல ஆனுவல் ரிசல்ட்ல போய் பார்க்கலாம்.
டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப நெகட்டிவா போயிருக்கு. நெகட்டிவா போயிருக்குனாலே இது வந்து இவங்க எடுக்கக்கூடிய இபிஎஸ்க்கு மேலதான் பிரைஸ் போய்கிட்டு இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். பிரைஸ் டு புக் வந்து 4.6 கிட்டத்தட்ட 5ங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டான். ஏன்னா இவ 1860 கிட்டக்க ஹை வச்சுட்டு தான் இப்போ வந்து 1300 கிட்ட ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான். அப்ப 500 ரூபா மேல ஏறி இருக்குன்னா 5க்கு மேல போயிட்டு இப்ப கரெக்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கிறாங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். இவனுடைய வாலட்டாலிட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 0.98 இருக்கு. இது வந்து ஆவரேஜ் இல்லை, இது வந்து ஹை வாலட்டாலிட்டியில தான் நம்ம சேர்க்கிறோம். கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல 13 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 பேர் பை சொல்லியிருக்காங்க, 4 பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் செல் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். 2024ஓட இது ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் நெட் கேஷ் ஃப்ளோ 1000% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் 142% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இவங்களுக்கு மெயினா வந்து நெட் கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னோம்னாக்க கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து பாசிட்டிவா வந்திருக்கு. ஆல்ரெடி அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து நல்ல ரியலைசேஷன் வந்திருக்கு அப்படிங்கறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அதே சமயத்துல பிசினஸ் செக்மெண்ட்ல இருந்து இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாயிருக்கு அப்படிங்கறதையும் எடுத்துக்கிறோம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசெட் வந்து 25% கம்மியாக இருக்கு. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் 17% கம்மியாக இருக்கு. ஆனுவல் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ஆனுவல் ரிசல்ட்ல நெட் ப்ராஃபிட் வந்து 605% கம்மியாக இருந்திருக்கு 2024க்கு. அதே சமயத்தில் ரெவென்யூ 4.5% கம்மியாக இருக்கு. அதனால இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்ப்போம். ப்ராஃபிட்டபிலிட்டியில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இது வந்து மார்ஜின் 9.45 ஆகும், எபிட் 16.9 நெட் ப்ராஃபிட் மார்ஜின் -12 இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எபிட் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கொஞ்சம் லோவா இருந்தாலும் மாடரேட் ஆவரேஜ் லெவல் அண்ட் அந்த மிட் ஆவரேஜ் லெவல்ல இருந்தா கூட நெட் ப்ராஃபிட்னு வரும்போது இவங்களுக்கு மைனஸ்ல போயிருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இவங்களுடைய இபிஎஸ்ஏ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா -53 போயிருச்சு. இது 2023ல 10 எடுத்திருந்ததை காட்டிலும் இப்ப மைனஸ்ன்னு போகுது. அப்ப 2025க்கு அனாலிசிஸ்ட் வந்து என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா 196% வந்து growth எதிர்பார்க்கிறாங்க ஃபினான்ஷியல் இயர் 2025க்கு. அப்படி வந்ததுன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 51ஆவும் ஹை எஸ்டிமேஷன் 54ஆவும் இருக்கு. இதே இது 2026க்கு என்ன எதிர்பார்க்கிறாங்கிறத பார்த்தோம்னாக்க 62% ஆவரேஜ் எஸ்டிமேஷனாகவும் 67% ஹை எஸ்டிமேஷனாகவும் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து இன்னொரு 20% 2026க்கான growth இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இந்த வருஷத்துக்கு இப்ப என்ன பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல என்ன வாய்ப்பு இருக்கு, ஆவரேஜ் எஸ்டிமேஷனை மாத்திரமே நம்ம போட்டுட்டு வந்தால் அப்படிங்கிறத குவார்டர்லி ரிசல்ட்ல பாக்குறோம். இப்ப இவங்க 2024-25க்கான Q3 வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட இயர் ஆன் இயர், அதாவது டிசம்பர் 2024 டிசம்பர் 2023 கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 199% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இவன் growthக்கு லேசா திரும்புறானோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஆனாலும் நம்ம ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் நம்ம வந்து கிளீனா வாட்ச் பண்ணும்போது மாத்திரம் தான் ஸ்டாக்னேட் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, இன்க்ரீஸ் ஆகுதாங்கிறத பார்க்க முடியும். இப்ப நம்ம Q to Q நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு 60 கோடி ரூபாய் கிட்டக்க 50-60 கோடி ரூபாய் கிட்டக்க ரெவென்யூ குறைஞ்சு போச்சு. நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தோம்னா ஒரு 6 கோடி ரூபாய் கிட்டக்க நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதனால இபிஎஸ் வந்து 30 பைசா குறைஞ்சிருக்கு. இபிஎஸ் 30 பைசா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஸ்டாக்னேட் ஆகி இல்லாட்டி அந்த இடத்துல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். ஆனா இபிஎஸ் ஓட டிடிஎம் வந்து பார்த்தோம்னா -31ல இருந்து -6.2ன்னு குறைஞ்சிருக்கு. இப்ப இந்த இடத்துல இபிஎஸ் ஓட டிடிஎம் இந்த 4 குவார்டரா பார்க்கலாம். மார்ச் மாசத்துக்கு -57ன்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல -46 இருக்கு. அதுக்கு அடுத்தது செகண்ட் குவார்டரோட ரிசல்ட்ல -31, டிசம்பர் குவார்டர்ல -6 அப்படின்னு சொல்லி குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. அப்ப இவன் வந்து நெகட்டிவ்ல குறைஞ்சுக்கிட்டே வரான்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிறாங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். சப்சிக்வெண்டா மார்ச் மாசம் சொதப்பாம பாசிட்டிவா எடுத்து கொண்டு போனா அப்படின்னு சொன்னா இது வளர்ச்சி பாதைக்கான வாய்ப்புகளா இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய லெவல்ல நம்ம பிரைஸ் நம்ம வந்து ரேஞ்ச் நம்ம பாக்குறோம். சப்சிக்வெண்ட் குவார்டர்ல அதிரி புதிரியா இவன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிரைஸ் ரேஞ்சஸ் வந்து ஆல்டர் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம எவ்ரி குவார்டர் இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனி நித்திய கண்டம் பூர்ணாயுசுங்கிற மாதிரி தான், திடீர்னு ஏறுவான் திடீர்னு இறங்குவான். அந்த ரிஸ்கோட தான் ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனிஸை எப்போதுமே நம்ம பார்க்கணும்.
இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து 0.71% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து 0.46% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருக்காங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்ப இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுட்டோம். நம்ம எக்ஸல் சீட்ல முக்கியமா கவனிக்க வேண்டியது புக் பிரைஸ் வந்து 299, ஃபேர் பிரைஸ் நமக்கு கால்குலேட் ஆகாது, ஏன்னா இபிஎஸ் ஓட டிடிஎம் மைனஸ்ல இருக்கிறதுனால. குமுலேட்டிவ் இபிஎஸ் 37ஆவும் இபிஎஸ் ஓட டிடிஎம் -6.2ஆவும் இருக்கு. குமுலேட்டிவ் இபிஎஸ் ஓட எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 12.3ஆவும் இபிஎஸ் ஓட டிடிஎம் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 1.6ஆவும் -1.6ஆவும் இருக்கு. இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எக்ஸிட் ஆக போறது 43.2 -43.2. இப்ப இவன் -1.6ங்கிற லெவலை எடுத்தாலே 42-41 ரூபாய் வந்து அட்வான்டேஜ் கிடைக்குது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து 41 ரூபாய் கிட்டக்க அட்வான்டேஜ் கிடைக்குதுங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம். அதுவே 2 கழிச்சோம் நம்ம 41 ரூபாய் கிட்டக்க அட்வான்டேஜ் கிடைக்குது. அதுல இருந்து இந்த -6 கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 35-36 ரேஞ்சுக்கு நமக்கு கிடைக்கும். இப்ப இபிஎஸ் ஓட குமுலேட்டிவ் இபிஎஸ் ஓட டிடிஎம் ஆன 12.3ன்னு எடுத்தான்னாக்க இது 49 மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எது இபிஎஸ் ஓட டிடிஎம்ஏ 49 மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இவன் பாசிட்டிவா 12.3ன்னு எடுத்தான்னா 49 மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இவன் வந்து -1.6 எடுத்தான் அப்படின்னு சொன்னா 35ன்னு இபிஎஸ் ஓட டிடிஎம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல -6.6ல இருந்து +35ன்னு வர்றதே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது மாத்திரம் சஸ்டெயின் ஆகுங்கிற நம்பிக்கை மார்க்கெட்டர்ஸ்க்கு சப்சிக்வெண்டா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து புல்லிஷ்க்கு ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். சரி, இப்ப நம்ம வந்து 35னே வரும். ஏன்னா இவன் குமுலேட்டிவ் இபிஎஸ் 12.3 அதை விட்டுருவோம். நம்ம இபிஎஸ் ஓட டிடிஎம் 1.6ன்னு வந்துச்சுனாக்க நெக்ஸ்ட் குவார்டரோட டிடிஎம் வந்து பார்த்தோம்னா 35.45ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க ஆனுவல் ரிப்போர்ட்ல இந்த 35ங்கிறது எப்ப வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 2021-22ல வந்து 30-33ங்கிற ரேஞ்ச் இருந்திருக்கிறான். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்க அவன் வந்து 2019ல இருந்திருக்கிறான். சரி, இப்ப இந்த டயத்துல இதோடைய புக் வேல்யூ எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா 330 கிட்டக்க 250ல இருந்து 330 கிட்டக்க இருக்கு. இப்ப நமக்கு வந்து புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருச்சுனாக்க இந்த இடத்துல இருந்த பிரைஸை காட்டிலும் இவன் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இவனோட ஃபோர்த்கமிங் பிரைஸ் ரேஞ்சை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 2022ல இவன் எந்த லெவலுக்கு இருந்திருக்கிறான்னு பார்ப்போம். 2022-23ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து 2022-23ல பார்த்தோம்னா இந்த 850 அப்படிங்கிற ரேஞ்சை ஒட்டி வந்திருக்கிற 875 வரைக்கும் ஹை வச்சிருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் தான் இவன் மேல ஏறி இருக்கிறான். இந்த டயத்துல இவனுடைய புக் வேல்யூ 334 கிட்டக்க இருந்திருக்கு. 330 அந்த ரேஞ்சு கிட்டக்க இருந்திருக்கு. அப்ப இப்ப நமக்கு வந்து இருக்கக்கூடிய புக் வேல்யூ 299 300ன்னு வச்சுக்கலாம். இது ஒரு 30 ரூபாய் கம்மியா இருக்கு. அப்ப அடுத்த வரக்கூடிய ஆனுவல் ரிசல்ட்ல இந்த புக் வேல்யூ பழைய புக் வேல்யூ காட்டிலும் பீட் பண்ணி மேலையும் போச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து சப்சிக்வெண்டா ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல புக் வேல்யூ கம்மி, ஆனா இபிஎஸ் மாத்திரம் தான் பாசிட்டிவா எடுத்துட்டு வரா அப்படிங்கும் போது 2 ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கு. இந்த புக் வேல்யூ வந்து சப்சிக்வெண்டா 30 ரூபா தான் கம்மியா இருக்கு. அந்த 30 ரூபா கம்மியாகிறதுக்கு உண்டான அளவுக்கு ஒரு பிரைஸை வந்து கீழே வந்து கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு, அதாவது டவுன் ட்ரெண்ட்ல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இறக்கி வச்சுட்டு ஆனுவல் ரிசல்ட் வந்து புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருச்சு, இபிஎஸும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அப்போதைக்கு நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்து மேல போகலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரியான சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இப்ப இருக்கக்கூடிய சப்போர்ட் ரீஜன்ல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு வந்து கீழே இன்னும் சப்போர்ட் அடிக்க வாய்ப்பு இருக்குங்கிறத பார்ப்போம். சப்போர்ட் இப்ப இருக்கக்கூடிய சப்போர்ட் ரீஜனை வந்து நான் சப்போர்ட் 1ன்னு எடுத்துக்கிட்டேன். இதோட ஜோன், இதோட பிரைஸ் ரேஞ்சு 1159ல இருந்து 1339. இடையில இருக்கக்கூடிய மிட் பாயிண்டோட ரேஞ்சு 1249ல இருந்து 1285.
சப்போஸ் இந்த S1 S1 உடைய பாட்டம் லைனான லோ வேல்யூவான 1159 கீழே உடைச்சிட்டான்னு வச்சுக்கோமே, S2க்கும் S1க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 1081. இவன் இங்க சப்போர்ட் எடுக்கலாம். ஏன்னா நமக்கு புக் வேல்யூ ஒரு 30 ரூபா கம்மியா இருக்கு. அந்த 30 ரூபா கம்மியா இருக்குன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க ஒரு 50 60 ரூபா 30 ரூபா கம்மியா இருக்கு அப்படி நம்ம கணக்கு வச்சுக்குவோம். 5 டைம்ஸ் போட்டா கூட ஒரு 150 ரூபா கம்மியாகுது புக் வேல்யூக்கு. 5 டைம்ஸ் போட்டோம்னா கூட 150 ரூபா கம்மியாகுது. அந்த 150 ரூபாயை நான் கீழே அடிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி வந்தான்னா இந்த இடத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்சிக்வெண்டா இல்ல நான் சப்போர்ட் 2 வரைக்குமே அந்த பிரைஸுக்கே இறக்கி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சப்போர்ட் 2க்கு வந்து கொண்டு வந்தான் அப்படின்னு சொன்னாக்க 858ல இருந்து 1004ங்கிற இந்த ஜோன் சப்போர்ட் 2 ஜோனுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இவன் இங்க எங்க வேணாலும் சப்போர்ட் எடுக்கட்டும், இல்ல இப்படியே இவன் மேல ஏறுறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க 1430 இவன் வந்து மிட் பாயிண்ட், அதாவது S1க்கும் R1க்கும் நடுவுல இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 1430. அதை உடைச்சு இவன் மேல போறான் அப்படின்னு சொன்னாக்க R1 ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னாக்க R1 ஜோனோட ரேஞ்சு 1522ல இருந்து 1737. இதுக்கு இடையில என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குமோ அதெல்லாம் நான் இதுல நோட் பண்ணியிருக்கிறேன். ஆனா ரேஞ்சு நான் சொல்லிடுறேன் 1522ல இருந்து 1737. இந்த ஜோனையும் உடைச்சு இவனுடைய பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க R1க்கும் R2க்கும் நடுவுல இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 1846. R2 ரேஞ்ச் வந்து 1955ல இருந்து 2208 ரேஞ்ச் இருக்கு. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரைஸ் எல்லாம் என்னென்ன வாய்ப்பு இருக்கக்கூடிய பிரைசஸ் எல்லாம் நம்ம வந்து இங்க நோட் பண்ணியிருக்கிறோம். தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.